பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து டிவிக்கே சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லேண்டு நிறையா இருக்குது, நிறைய விவசாய நிலம்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகள் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ அங்கே கைவிட்டு விட்டு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? சட்டமன்றத்தில் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் சொன்ன பதில். மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இது நீங்கள் கேன்சல் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அந்த லேண்டை அவங்கள்ட்ட போய் கொடுத்துருங்களேன், விவசாயிகள்கிட்ட கொடுத்துருங்களேன். இதில் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிலாம் உள்ளுக்குள்ளதெல்லாம் எனக்கு தெரில. பரவாயில்ல, நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸு போடுங்க, கேஸு போட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த காசை நாங்கள் எடுத்துக்கிறோம், காம்பன்சேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு தானே அதை, விவசாயிகள் பிரச்சனையாக இருக்குது, விவசாயிகளுக்கு நலனுக்காக தான் நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்த அவங்களுக்கே கொடுக்காம நீங்களே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், வேறு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அங்கே வந்து ஏர்போர்ட்டே வந்திருக்கலாமேங்க. இது வந்து உங்களோட ஆல்டர் ஈகோ. உங்களுக்கு வந்து விவசாயிகள் நலன் கிடையாது, தப்பு கிடையாது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. இப்போ எக்கனாமிக் க்ரோ அதெல்லாம் கிடையாது. அங்கே பாருங்கள் என்னென்னா, மெட்ரோ வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை நம்பி வந்து ஏகப்பட்ட வந்து இன்வெஸ்டர் வந்து தான் ஏகப்பட்ட பிரச்சனை. 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதெல்லாம் வந்து இது பண்ணி பர்மிஷன் வாங்கி நீங்கள் ஈஸியாக அப்படியே போகிற போக்கில் அப்படியே கேன்சல் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க. சரி, நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போகிறீங்க, அது விவசாய நலன் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த இதனாச்சும் கூட்டியே கொடுக்கலாண்ணா, விவசாய நலன்னா அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு வேறு இடம் பார்க்க வேண்டியதானே. வேறு இடம் இன்ன வரைக்கும் சொல்லவே கிடையாது. வேறு இடத்த நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்துருக்கேன், இந்த இடம் வந்து இந்த இடத்தோட பெட்டராக இருக்குது, ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் அமைக்க போகிறோம், இதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி இந்த விவசாய நிலம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லினா அப்ரிஷியேட், நானே கிளாப் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலையே, அது ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டு வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. சத்தியமாக பொருளை எதுக்குமே முட்டு கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. நன்றி வணக்கம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். எழுத்து போடுவேன்.